யுஎஸ் நாட்டை சேர்ந்த 13 வயசு பொண்ணு தான் அம்மாவையே கொலை பண்ணதா ஒரு நியூஸ் படித்தேன். காரணம் என்னதுன்னு தேடி பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. கெஸ் பண்ண கூட முடியாத அளவுக்கான காரணம். ஜஸ்ட் ஃபோன் கொடுக்கல, அதுக்காக தான் அந்த கொலையே நடந்திருக்கு. இதே மாதிரியான சம்பவம் இந்தியாவிலையும் குஜராத்தில் நடந்திருக்கு. 13 வயசு பொண்ணு தான் அப்பா அம்மாவை கொலை பண்ணுறதுக்காக ஜீனியில் பூச்சி மருந்தை கலந்து வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபடணும்னு சொல்லி சில செட்டப்புகளை பாத்ரூம்லேயே செஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா அவங்களும் ஃபோன் தர மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி 1-2 இன்சிடென்ட்ஸ் எங்கேயாவது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்தியாவிலே இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் சர்டன் லெவல் ஆஃப் டிஸார்டர் கண்டிப்பாக எல்லா குழந்தைகள்ட்டும் இருக்குன்னு சொல்லி பல சர்வேகள் நீங்கள் சொல்லியிருக்கு. WHO கொடுத்த ஒரு டேட்டா படி 4ல் 1 குழந்தைக்கு மொபைல் அடிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல 64% பெற்றவங்களே தான் குழந்தைகள் அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. குழந்தைங்க ஏன் இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய அடிக்ஷனுக்கு ஆளாகிறாங்க? மொபைல் கொடுக்காத ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏன் கொலை செய்கிற அளவுக்கு போகிறாங்க? இதோட உண்மையான ரீசன் தான் என்ன? உங்கள் குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாமையே எவ்வளோ பெரிய ட்ராப்பில் மாட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்க தான் இந்த பதிவு. ஸ்க்ரோல் பண்ண டோபமைன்ற ஒரு கெமிக்கல் பிரெயின் ரிலீஸ் பண்ணுது. அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இதுவே ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம இதை நிறுத்தவே முடியாத அளவுக்கு அன்கான்ஷியஸாகவே அடிக்ஷனில் போயிடுறோம். இந்த அடிக்டிவ் டிசைனுக்கு பேர் தான் இன்ஃபைனைட் ஸ்க்ரோல். இந்த டிசைன் தான் உங்கள் குழந்தைங்களை ரொம்பவே பாதிக்கக்கூடிய இல்லை அடிக்ட் ஆக்கக்கூடிய வேலையை பண்ணுது. ஃபர்ஸ்ட் விஷயம், குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரிக்டா ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ், அதாவது ரீல்ஸ், இந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் கட்டாயமா காட்டக்கூடாது. இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் தான் மெயின் வில்லனே. பேரு தான் அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். ஆனா நம்மளோட அதிக நேரம் எடுக்கிறதே அதுதான். குழந்தைங்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சில ரிசர்ச்ல சொல்றாங்க, குழந்தைங்களோட குறைஞ்சபட்சம் நம்ம 21 நிமிஷம் டீப்பா பேசணும் ஒவ்வொரு நாளும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாருங்க. ஒரு அம்மா தான் குழந்தை பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க கவனம் ஃபோனில் இருக்கக்கூடிய சீரியலில் இருக்கும். ஒரு அப்பா வேலை முடிச்சுட்டு வருவார், குழந்தைங்க போய் பக்கத்தில் போய் ஏதாவது பேச போனால் என்னை தொந்தரவு பண்ணாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நோண்டுவார். ஸோ குழந்தைங்களுடைய டீப்பாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபோன் அடிக்ஷன்லேருந்து அவங்கள ஈஸியாக கொண்டுட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக பேச உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்ல எமோஷனல் பாண்டிங் கிரியேட் ஆகும்.